இதான் அவுட்ஃபிட்டா? ஆமா. ஓகே, உங்க அவுட்ஃபிட் தான். கிளம்பலையா? நீங்க அப்படியே கிளம்புவீங்க. நான் அங்க கிச்சன் ஜன்னல்லாம் மூடணும்ல. ராக்கெட் ஏதாவது உள்ள வந்துருச்சுன்னா? ஆமா, அப்புறம் ஏறி போகணும் ராக்கெட்ல. எங்க தீபாவளி உங்க கிளம்புற? எங்க அக்கா வீட்டுக்கு போறோம். அப்போ நீங்க சாப்பாடு கிடையாது வீட்டில்? நீங்க எங்க மாமா வந்து ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் பிரியாணி, மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று எடுக்கணும்னு வந்தா மறந்துட்டேனே. வீடியோ கையில் வச்சோன்னே மறந்துடும் எல்லாத்தையும். பூ வைக்கணும். கீழ் வீட்டிலேருந்து வந்தது வந்து கறி குழம்பு, கறி வறுவல், பூரி, 2 இட்லி, மசால் வடை, குலாப் ஜாமுன். இங்கே எதிர் வீட்டில் வந்து குலாப் ஜாமுன், முறுக்கு, இது கடையில் வாங்கினது பால்கோவா, இது கடையில் வாங்கினது லட்டு. இது என்னன்னு தெரியல எனக்கு. அது முட்டைக்கோஸ், சின்ன முட்டைக்கோஸ். சரி, ஓகே. அப்புறமேட்டு ஓலப்பக்கோடா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சூப்பராக டிஃபன் இதுலேயே முடிச்சாச்சு நம்ம. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நைட்டு வந்துருவோம். ஆனால் பட்டாசு வெடிப்பாங்கல்ல எல்லாரும். செல்லின் வேற நைட்டு கிளம்பணும். நம்ம சீக்கிரம் 9:30 பஸ் அவளுக்கு. அதனால சீக்கிரம் கிளம்பணும். அவங்க வந்தாலே வீடு அலங்கோலமாக தான் இருக்கும். வாங்க போனோம். பேக் இல்லையா? பேக் வேண்டாம். ஃப்ரீயா ஃபோன் எடுத்துக்கிட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. பெரியம்மா வீட்டுக்கு வச்சு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் என்னோடது பழைய ட்ரெஸ் தான். அப்படியா? பழைய ட்ரெஸ். ஏன் தீபாவளிக்கு எடுக்கலையா? தீபாவளிக்கு எடுத்ததில்ல, ஏற்கனவே எடுத்து வச்சுக்கேன். என்ன தீபாவளிக்கு கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கு. காலையில் எழுந்திரிச்சது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போதான் குளிச்சுட்டு உட்காந்தேன். சம்ப வேலை அன்னைக்கு. அப்படியா? நாங்கள் உள்ள நல்லா மட்டன்லாம் கொதிக்கும் அப்படின்னு நினச்சோம். கொதிச்சு அடங்கிடுச்சு. க்ளீனாக இருக்குது கிச்சனு. அப்படியா? மட்டன் குழம்பு, ரசம். அப்போ இதை வந்து காலையில் போட்டி வச்சோம். சாப்பாடு. ஓகே. பத்தாவதுக்கு இப்போ வேறு பிரியாணி வேறு இருக்குது. ஆமாம். ஹேம்நாத், ஹாப்பி தீபாவளி. வேற என்ன சொல்லுவாங்க? பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்கியா? வேலைக்கு போயிருக்கான். ஒரு பொறுப்பான பையன் ஆகிட்டான். வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவே பெரிய விஷயம். இவர் என்ன பண்றாரு? அவன் வந்து காலேஜ் வந்து சேர்ந்தான். கேளுங்க, காலேஜ் போய் சேர்ந்தானா. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் போனானா, அங்கே போனால் படிக்க சொல்கிறாங்களாம். நான் ஜாலியாக இருக்கலான்னு காலேஜுக்கு போனால், ஜாலியாக இருந்தால் வாழ்க்கை பூரா ஜாலியாக இருக்க முடியுமா? நீங்க எதுக்காக காலேஜ் போனீங்க? அது ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் அந்த படிப்பு. நாங்களும் படிப்போம். நீ இவன் கோர்ஸ் படிச்சுதானே ஜாலியாகவே இருந்திருக்கலாம். எப்பவுமே செலிப்ரேஷன். ஓல்டு ஸ்டைல் வந்து இப்போ நியூவா வந்து ஸ்டைல் அவ்வளவுதான். தெரியும். அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி உன் வெடியை காமி. மெதுவா அமைதியா காட்டு. இங்க வா. அப்படிலாம் ஓவர் ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. இங்க வா. ஆமா, ஓவர். இங்க வா. பேக் எடு. ஏங்கிட்ட இல்ல. ஏன் அப்படி? மெதுவா ஒண்ணா சொல்லு. படி பையமா சொல்றாங்க. சுடு சுடுபே. என்னது? சுடு சுடுபே. இவ்வளவு பட்டாசு. தாங்க இவ்வளவு நீ வெடிப்பியா? என்ன எல்லாமே வெடியாவே இருக்குது. மினி சரம். இப்போ வெடிச்சானே வெடி படிப்பா. பட்டாசு. போதண்டா உள்ள வச்சிரா. சந்திரமுகி ஆயிட்டாங்க. செல்லு இன்னைக்கு போகாட்டா நாங்கள் நைட்டு இங்கே வெடிக்கலான்னு தான் பிளானு.
பிரியாணி வந்து ஒன்றா பிரிச்சுட்டு இருக்காங்க. எம்மு போட்டிருந்ததுன்னா மட்டன் பிரியாணி. நீ என்ன சாப்பிட போற? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மிக்சிங். வீட்டில் வேற கறி குழம்பு இருக்கு. எங்க ரசம் கறி குழம்பு. அவனுக்கு என்ன ஹேம்நாத் மட்டன் சாப்பிடல, சிக்கனா? ஏய் விமலும் ஹேம்நாத்தும் சிக்கன் தான் சாப்பிடுவான். வருவான். அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். முதல் நாள் தீபாவளி. மாமா தயிர் வச்சுக்கோங்க. உனக்கு நான் சிக்கன் தான் வேணும். ஏன்டா அவன் சாப்பிட மாட்டான். இது கொஞ்சம் சாப்பிடுவான். ஆட சாப்பிட மாட்டான். இது கொஞ்சம் வேணும், அது கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க. ஏன்டா சிக்கன் போதுமா? வைமா மட்டன் பீஸஸ் வேணும். தயிர் வச்சுக்கோங்க. மட்டன் பீஸ் கொடு. வரும் வரும் கொடு வாங்க. முட்டை வச்சாடாடா அவளுக்கு. ஏமா நீங்க சாப்பிடலையா? ஏன் நீங்க சாப்பிடலையா? இவங்களுக்கு இன்னைக்கு நோம்பு, அதனால ஃபுல் வெஜிடேரியன். வீட்லயே சாப்பிட்டு. இல்லை அவன் வருவான், வந்தா பார்த்துக்க. அவன் இப்போ வரமாட்டான். எல்லாருக்கும் வாங்கம்மா சாப்பிட. போங்க போங்க. ஏன் அப்படி ஓடுறா? வீராப்பா போயிட்டே இருக்கான். பயத்தை ஒரு மூஞ்சில காட்டலாம். அது அப்படிதான் போத்துக்கோ. ஹெல்மெட் போட்டு ஓட்ட பாருங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடு. பாய். நாளை வெளியே எடுத்துலாம் கொஞ்சம் எடுத்து மண்டலாம் எல்லாம் வெளியே போனாங்க. வெளியே வரலையா? பஸ் வந்துடுச்சு. வெடி வெடிச்சு அனுப்புறாங்க. அவங்களும் தீபாவளி செலிப்ரேஷன் வெடி வெடிச்சு அனுப்புறாங்க. உன்னை கூப்பிடுறாங்க. பாய். கிளம்புறா செல்லின். 2 நாள் இருக்கா. ஆமா. என்ன ஃபீலிங்கா இருக்கோ? இப்பெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் எங்க ஃபீல் பண்றேன்? 4 வருஷம் இருக்கணும் நீ அங்க. நான் ஃபீல் பண்ணல. 4 இயர்ஸ் இருக்கணும் அங்க. தோசை சுட்டு கொடுத்துருக்கேன். குட்டி தோசை தக்காளி தொக்கு இருக்குது. அப்புறம் அவ கேட்ட ரவா லட்டு இருக்கு. ஓ, கீழ் வீட்டில் கொடுத்தாங்க. அது உள்ள போய் ஆச்சுட்டு வந்தாச்சா? போலாம். போலாமா?